எப்பயுமே ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹேர் ஸ்டைல் பண்ணுங்கள், பார்க்க நல்லாயிருக்கும், லுக்காக இருக்கும்னு சொல்லுவீங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டை போட்டால் கூடமே பெருசாக ஒன்றும் எல்லாருமே அந்த அவராமலாம் கொண்டை போடுவாங்களோ அப்படிலாம் போட தெரியாது. முடியை வந்து நல்லா சுற்றிட்டு மேலே ஒரு கிளிப்பை மட்டும் போட்டு விட்டுருவேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மேலே முடியை தூக்கி கிளிப்பு குத்திட்டு அதுக்கு மேலே கொண்டை போட்டோன்னா பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. நர்சாக்கா மாதிரி இருக்க, நர்சாக்கான்னு கூப்பிட்டு இருந்தாங்க. என்னோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி காலையிலேயே கொஞ்சம் இட்லிக்கெலாம் வந்து அரிசி ஊறக்கலாம் தான் ஊற வச்சுருந்தேன். இந்த நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி. உங்களுக்கு பெரிய ஆசை இருக்குது, நிறைய கனவுகள்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாளை வந்து பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி சாயங்காலம் போல் சிவன் கோயிலுக்கு போங்க. இன்றைக்கி சாயங்காலம் 6-7 மணிலேருந்தே விடிய பூஜை நடக்கும். மொத்தம் ஒரு 4 பூஜை நடக்கும். அந்த 4 பூஜையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிருந்து பாருங்கள். சிவன் கோயிலுக்கு மட்டும் போகணும் அப்படின்னா சிவனோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் அந்த கோயில் வாசப்படியை நம்ம மிதிக்க முடியுமா. இன்றைக்கி கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து பாக்கியவான்கள் தான். இன்றைக்கி கோயிலில் போய் விடிய நம்ம தூங்காமல் இருந்து அடுத்த நாள் வந்து குழந்தைங்களை ஸ்கூல் அனுப்புகிற கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இட்லி தோசைக்கு வந்து மாவு அரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா வந்தோடனே ஏதாவது லஞ்ச் இந்த மாதிரி ரெடி பண்ணி குழந்தைங்களை ஸ்கூல் அனுப்பலான்னு சொல்லி தான் கொஞ்சம் பிளான் பண்ணி அரிசி ஊற வச்சிருந்தேன். இன்றைக்கி வந்து சண்டே, கொஞ்சம் லேட்டாக தூங்கி எந்திரிக்கலான்னு தான் என்னோடய பிளானு. ஆனால் கொஞ்சம் வந்து ஒரு 7 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். மற்ற நாள்லாம் 5 மணி 6 மணிக்கு எழுந்திரிச்சு சாப்பாடு குழம்புலாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிடுங்கன்னா என்னோட கணவர் சாப்பிட மாட்டாரு. இப்போ பசிக்கல அப்போ பசிக்கலன்னு ரொம்ப டைம் மீறி தான் சாப்பிடுவாரு. ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சோ அதெல்லாம் தூங்கி எழுந்திரிச்சிலேருந்து எனக்கு பசிக்குதுன்னு ஆட்டம் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே கோவம் எங்கேருந்து வந்துச்சோ தெரியல எனக்கு. ஏன்னா நிறைய டைம் அவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லி சாப்பாடுலாம் செஞ்சு அவங்க சாப்பிடாம அது வேஸ்ட் ஆகிலாம் எடுத்து கொட்டிருப்போம். அப்போல்லாம் நான் சைலண்டாக தான் இருப்பேன். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி லேட்டாக எழுந்திரிச்சு குக் பண்ணும்போது பசிக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை எனக்கு பயங்கர டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். புட்டுன்னு மாவு பிளஞ்சி பூரி சுட்டு அது கூட வந்து உருளைக்கிழங்கு மசாலா தாங்க இன்னைக்கு ரெடி பண்ணியிருந்தேன்.